கடவுளே மண் புதஞ்ச என்ன நிலைமை அண்டே இருக்காதாப்பா பழிக்க அடிக்குது சூரிய வலிக்கிறதுக்கு சில சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்கு இந்த பிரதேச மக்கள் தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். கீழே போய் என்ன விட கண்டு பார்த்துட்டு இப்போ ஏறி வருது. இந்த காலத்தில் மழை நேரங்களில் இதெல்லாம் தேவை உங்களுக்கு. நல்லா கீழே நிற்கா திருப்பி சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நான் நிற்கிற இடம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பூநகரி கடல் பகுதியில் நிற்கிறோம். இங்கே பாரிய ஒரு பங்கரை நாங்கள் அடையாளம் காட்டிருக்கிறோம். நாங்கள் காணல, ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, மக்கள் பார்த்துருக்குறாங்க. நாங்கள் இப்போ தான் உங்களுக்கு காட்டப்புறம் மிகவும் பிரம்மாண்டமான, எங்கேயுமே இல்லாமல் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு வடிவமைப்பான ஒரு பங்கர். நாங்கள்லாம் உள்ளுக்கெல்லாம் வடிவமைப்பை பார்த்தோம். இப்படி ஒரு டைம் எங்கேயுமே நான் பார்க்கல. இப்படியானது தான் உங்களுக்கு காட்டப்புறம். இதை நீங்களும் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இறுதியில் தான் அந்த பங்கர் வரும். நீங்கள் முன்னுக்கே பார்த்துட்டு பங்கரை காணலேன்னு ஓடிடாங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி ஒரு பங்கர் நீங்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த நாட்டில் எந்த இராணுவத்தின் பங்கரும் இப்படி வடிவமைத்தில் நான் படத்துகள்லையோ இதுலேயோ பார்க்கல. தயவு செய்து நீங்கள் இதை பார்க்கணும், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பங்கருக்குள்ளேயோ இந்த பங்கர் தெரிஞ்சவங்களோ அல்லது இதை கண்டவங்களோ நிச்சயமாக எங்களுக்கு உங்களோட அபிப்பிராயங்களை எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்களா இந்த இடத்த தெரியுமான்றது எங்களுக்கு தெரியும். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோக்களில் வீடியோக்கள் எல்லாம் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எங்கட காணொலிக்குள்ளால் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு இப்படியான இடம் எங்கே இருக்குன்றது கூட நீங்கள் கேட்கலாம். நான் இந்த இடத்த சொல்ல போகிறேன். அக்கரையிலிருந்து கோனாவில் வார பாதையில் யூனியன் குளம்ன்ற இடத்துல தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ அழகான இடம் உண்டு. ஒரு இப்படியான இடத்த நாங்கள் வெளியில் இடங்களில் வெளிநாட்டுகளில் பார்த்துருக்குறோம் படங்களில். இந்த இடத்துகளில் தான் இந்த இடத்த பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்காண்டு. மிகவும் அழகான இடம். நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல போகிற பாதையில் தான் இந்த மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் வைக்கப்பட்ட காலம்ன்றது ஒரு முக்கியமான காலம். அந்த காலத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நினைக்கிறேன் நான் சொல்லக்குள்ளேயே. அப்போ அந்த காலத்தில் வச்சது தான் இப்பயும் அழகாக இந்த இடம் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. பாருங்கள் இப்படி இருக்கு. ஒரு பாதி எடுக்கலாம் பாருங்கள். முதலைகள் கிடக்கு, நிறைய முதலைகள் சைஸ் சுண்டல் என்ன சைஸ் இல்லைங்க போகுது, அதுக்குள்ளே போகுது பாருங்க. இது முதலைகள்ற வீடு தான். இந்த ஏரியா ஃபுல்லாக முதலை படுத்து கிடக்கு. இன்னைக்கு போயிட்டு எந்த படத்துக்கு பாருங்க. பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ நாங்கள் மன்னித்தலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் வெட்டுக்காடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த வெட்டுக்காடுன்னு சொல்கிற இடம் இதைத்தான். பூநகரி பகுதியில் வெட்டுக்காடுன்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது மன்னித்தலை என்று சொல்லப்படுகின்ற அங்கே இருக்கப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பூநகரி பகுதியில் இருந்தார்கள் எல்லாருக்குமே இந்த இடம் ஞாபகம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு வராதாக்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்த பார்வையிட்டு இப்படியான இடமும் இந்த எங்கள் நாட்டில் இருக்குதா, இப்படிய மிகவும் ஒரு அழகான பாதை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா
ரோட் வந்து போடுபடலை. இது வந்து போடுபட்டிருந்தால் இந்த ரோட்டையும் வந்து அரசாங்கம் போட்டு கொடுத்துருந்தா மேலும் ஒரு இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு கையால் மூலம் பிடிச்சிட்டு ஒரு கையால் ஓட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டணும்ன்றதுக்காக தான் போகிறேன். இன்னும் மிகப்பட்ட எங்களுக்கு இந்த இடம் வந்து பெருசாக தெரியாது இடங்கள். இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், தலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். கடல், இந்தியால கடல், இந்தியால பிரதேசம் நாங்கள் போகிறோம். இப்போ வந்து வானத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், மழை வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பயந்து தான் போகிறோம். இடையில ஒடுக்கிட்டையும் காணலை, மழை இருந்தாலும் போகிறதுக்கு அதில் ஒதுக்கி நிற்கிறதுக்கு ஒரு இடத்தையும் காணலை. சரி, தொடர்ந்து பார்ப்போம். மழை துணிக்குது, இல்லாட்டி அந்த மரங்கூடல்கள் இருக்குது, அந்த மரங்கூடல்களுக்கு நிற்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு இந்த இடம் வந்து ஒரு புதுசு தானே. இங்கே வந்து மண்குட்டிகள் உயர்ந்த நிலையில் மண் எல்லாம் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரியென்னா நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். உள்ளுக்கு இருக்க ஒரு காரோண்டு வந்து கொண்டு இருக்குது. இல்லை ஒரு கஷ்டமான பிரதேசம். ஏனென்றால் ஒரு மலையாண்ட ஒரு இடத்துலையும் ஒதுங்க இயலாது, நிற்க இயலாது. போய் மலையாண்டு நிற்க இயலாது. தான் நாங்கள் போய் மழை துணிக்கிறது சிறப்பாக கண்டது. எல்லாம் நடக்குது. அவருக்கு நாங்கள் வந்து மழை எண்ணான்னு, புயல் எண்ணான்னு, வெயில் எண்ணான்னு உங்களுக்கு இந்த இடங்களை காட்டணும். நீங்கள் இந்த பாதைகளை கடந்திருப்பீங்க அல்லது நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீங்க. அவ்வளோதான் எங்களை நோக்கத்துக்காக நாங்கள் அதை செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாளை நான் இந்த இடத்துல இருக்கிறேன், மேலே நான் இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு இந்த இடத்துல தெரியும். சரி, தொடர்ந்து எங்களை காணொலியோட இணைஞ்சிருக்கு. உண்மையில் எப்படியான இடங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டமே. இதெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல, எப்படியான இடம் எல்லாம் வந்து யோசிச்சுருக்க நிறைய விடயங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டப்புறம் முடியாது. தொடர்ந்து எங்களை காணொலியோட இணைஞ்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் தான் அந்த மண்ணில் தாண்டுன்னு சொன்ன கோயில் முதல் என்ன அந்த மண்புட்டியால் இப்போ அந்த இடம் வந்து ஈடுபட்டுருக்குது. அதையும் நாங்கள் பார்ப்போம். இந்த சிவன் கோயில் மழை விட்டு அப்புறம் வேண்டாம் காட்டலாம் உங்களுக்கு. நான் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. இது வந்து இறங்கு துறை மாதிரி செய்திருக்கணும். இந்த இறங்கு துறை அடுத்த நிறைய படகுகள் நிற்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது மன்னித்தலைன்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் நடக்கணும் என்று சொல்லி நடக்கிறதுன்னு சொல்லினோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற மாதா ஜேசுவான்னு தெரியல, நான் ஒரு கமெண்ட்டுக்கு போய் பார்க்குறேன். மிக அழகான ஒரு இடம். இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு ஓரளவு விளங்கும் நினைக்கிறேன். இயேசுநாதர் தான், இயேசுநாதர் சுரூபம், அங்கால ஆலயம். நாங்கள் இப்போ போகிறது மன்னித்தலைன்ற மிக முக்கியமான ஒரு சிவன் ஆலயம். இந்த சிவன் ஆலயம் கடந்த காலத்தில் வந்து மணலில் வந்து தான் இருந்ததுன்னு சொல்லிக்கணும். இப்போ அந்த மணலெல்லாம் எடுத்து பரப்பி இப்போ புதுசாக இந்த ஆலயத்தை வந்து கட்டி கொண்டிருக்கணும். இந்த ஆலயத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு முக்கியமான ஆலயம். இந்த ஆலயம்தான் இந்த மண்புட்டியில் தாண்டுன்னு சொன்னவர்கள். ஒரு காலத்தில் வந்து இந்த ஆலயம் முற்றுமுழுதாக தாண்டிருந்தது. இந்த மக்கள் வந்து அதை கிண்டி வெளியில் எடுத்து இப்போ இந்த ஆலயத்தை புனரமைச்சு கொண்டிருக்கணும். உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த இடத்துல இப்போ இப்படி புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்குண்டு. இங்கே வந்து மண்புட்டிகள் தான். பாருங்கள், எல்லாமே மண்புட்டி தான்.
ஒரு காலத்தில் இதெல்லாம் அழிவடைஞ்சு போய்க்கொண்டிருந்தது. இப்போ இந்த மக்கள் இதெல்லாம் வந்து இப்போ புனரமைச்சு கொண்டிருக்கணும். இஞ்சால கடல் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியான இடமா இதுன்ட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இந்த இடம் இருக்கும். சரி, தொடர்ந்து வாங்க, இந்த இடத்த உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த இடத்த வந்து மிகவும் முக்கியமான ஒரு இடம். மழை பெய்து கொண்டு இருக்குது. மழையில் நனைஞ்சு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துலலாம் வந்து ஒரு காலத்தில் மிகவும் கடுமையான யுத்தம் நடந்த இடம். உங்களுக்கு தெரியும், மன்னித்தலை பூநகரி பிரதேசம் அதாவது மிகவும் ஒரு கடினமான யுத்தங்கள் நடந்த இடம், கடுமையாக யுத்தம் நடந்த இடம். அதை விட இங்கே ஒரு இருக்கு என்னென்னா, உயர்ந்த நிலையில் வந்து காளையடி அங்கால பக்கம் இருக்கிற மாதிரி இங்கேயும் மண் புட்டிகள் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ உயரத்தில் மண் மலைகள், மண் மலையை பாருங்கள், நாங்கள் தூரத்தில் இருக்குது. இப்படியான இடத்துல தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ கஷ்டமான பிரதேசம். ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறோம்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்கிற ஒரே ஒரு விடயம் தான், இன்றைக்கு வந்து எங்களோட தமிழர்களாகிய எங்களுக்கு நிறைய வரலாறுகள் இங்கே இருக்குது. அந்த வரலாறுகளைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து இன்றைக்கு நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் அந்த விடயங்களை. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த இடம். நாங்கள் போகிறது ஒரு பாரிய பங்கர் உள்ள இடத்துக்கு தான் போகிறோம். இது வந்து விடுதலை புலிகள் காலத்தில் பாவிக்கப்பட்ட பாரிய வங்கர். இந்த வங்கர் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். இது வந்து எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது என்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பனைமரம் தான் பாருங்கள். இது பனைமரம், அந்த கரை வந்து கடல், அந்த சைட் அப்படியே கடல் தானது. சரி, தொடர்ந்து வாங்க, எப்படி இருக்குது என்னமேன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். வந்து பூநகரி மன்னித்தலை பக்கம் நல்ல நாள் பழம் கிடக்கும். நல்ல நாள் பழம், சின்ன சின்ன மரங்கள்லாம் நிறைய பழங்கள் கிடக்கும்னு சொல்லுவாங்க. கிளிநொச்சிலெல்லாம் தெரியும், வீதிகளில் நிறைய பேர் நின்று நாப்பழம் விற்கிறத நாங்கள் பார்க்குறோம். சரி, உண்மையாக நாப்பழம் கிடக்கா இல்லையா, சின்ன மரங்களே நாப்பழம் இருக்கான்றது தான் பார்க்க போகிறோம். ஓமை எஞ்ச பாருங்கள், இவ்வளோ பழம் கிடக்கு இங்கே சின்ன சின்ன. ஐயோ, இவ்வளோ பழம் கிடக்கு. டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல. இதில் ஒரு பழம் சாப்பிடுப்பா. ஆமாம், கொஞ்சம் பழமா. இங்கே சின்ன சின்ன மரம் ஐயா. அப்பா ஏ நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். அப்பா இங்கே இங்கே நல்லா கூல நிற்கும். ஓ, இது வந்து இப்போ நாங்கள் மணல் புட்டியாலாம் நிகரி போகிறோம். மணல் புட்டி, இது பெரிய புட்டி. அடுத்ததாக வந்து பனை வடலி. இப்போ நாங்கள் நடந்து தான் போகலாம். இதில் வந்து மோட்டர் பைக்கிலெல்லாம் இங்கே போக இல்லாது. நடந்து போய் தான் உங்களுக்கு இந்த இடத்த காட்ட போகிறேன். மழை பெய்து கொண்டே இருக்குது. மழையில் நனைஞ்சு தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நடமாட்டம் இருக்குது. நிறைய பேர் வந்திருக்கணும். நேற்று இராணுவம் வந்திருக்கிறேன். அவங்களோட இராணுவ சப்பாத்து தெரியுது. இப்போ நாங்கள் வங்கர்கிட்ட தான் வந்துட்டோம். இந்த வங்கரை பாருங்கள், பாரிய வங்கர் கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இப்படி வங்கர் இந்த இடத்துல நீங்கள் யாரையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மிகவும் பெரிய ஒரு வங்கர்.
நிலக்கீழ் பங்கர் தான் இதுவும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த. பாரிய வங்கர் இப்போ எல்லாம் தூந்து இடிஞ்சு போய் கிடக்குது. அவை தான் கிண்டின இது பாருங்கள், எல்லாம் கிண்டி விட்டாச்சு. கம்பியெல்லாம் அறுத்துட்டாங்களா? ஓ, மிகப்பெரிய வங்கர். உறவுகளே, வாங்க இந்த பாரிய வங்கரத்தை நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். வாங்க, அப்படிங்க வாங்க, வந்தீங்கன்னா நான் காட்டலாம். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த வங்கர், இந்த பாதுகாப்பு வங்கர்ன்றது மிகவும் பாரிய அளவில் எங்கட உயிர் உறவுகளால் உருவாக்கப்பட்ட இந்த வங்கர். இந்த வங்கரை சேதப்படுத்தியது யார் என்றதையும் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த மக்கள் எங்களோட கதைக்கும் போது மிகவும் மனவேதனையோடு கதைத்தார்கள். தங்களது பிள்ளைகள் உருவாக்கிய இந்த நினைவு சின்னத்தை எங்கள் முஸ்லிம் சகோதரர்கள் வந்து இதை உடைச்சி இதில் வந்து சேதப்படுத்தி இந்த கம்பி எடுக்கிறதுக்காக அவர்கள் முயற்சி செய்ததாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே நான் ஒன்று சொல்லலாம் என்னென்னா, இப்படியான சொத்துக்களை, இப்படியான பெறுமதி வாய்ந்த சொத்துக்களை, இப்படியான சில சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறதுக்கு இந்த பிரதேச மக்கள் வந்து தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களோட உறவுகள், எங்களோட உயிர் நண்பர்கள் வந்து உருவாக்கிய இந்த பொக்கிஷமானது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்படியான நினைவு சின்னங்களை வந்து நாங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கக்கூடாது. இன்றைக்கு இராணுவமே இந்த இடத்தை வந்து விட்டுட்டு போயிருக்கு, இந்த நினைவு சின்னத்தை வந்து அழிக்காமல் போயிருக்குதுண்டா அதுக்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆனால் எங்களோட மக்கள் என்னென்றால், இந்த இடங்களை அழிக்கிறதுக்கு சிலர் சக்திகள் முயற்சி செய்தாலும் எங்களோட மக்கள் பார்க்காம அல்லது அதை கேட்காம இருக்கிறது தான் ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்படியான இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பை சொல்லணும். இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பை பாருங்க, ஆக கூடினது ஒரு அடி அகலத்தில் மிகவும் பலமான கொங்கிரீட்டுகளை பயன்படுத்தி இந்த கம்பி வந்து நான் நினைக்கிறேன் 12 இன்ச்சு கம்பி வருமே, 12 இன்ச்சு கம்பிகளால் 12 mm எனக்கு சரியா தெரியல, 12 mm சொல்லினோம். 12 mm இந்த கம்பிகளை வந்து இதை வச்சு இதை செய்திருக்கணும். அதை விட இது வந்து அரசர் காலத்துகளில் உருவாக்கப்பட்டது போல சில வடிவமைப்புகளை செய்திருக்கிறாங்க. இந்த வடிவமைப்பு வந்து எந்த இடத்துலையுமே நான் பார்த்ததில்லை. நான் எத்தனையோ இடத்துல இந்த வங்கர்களை பார்த்துருக்கிறோம், காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே மாடலில் இப்படி ஒரு வங்கரை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆனால் தயவு செய்து நான் உறுதியாக அவங்கள்ட்ட கேட்குறேன், எங்களோட சொத்து, எங்களோட உயிர் நண்பர்கள சொத்து, இதை தயவு செய்து யாருமே அழிக்க விட வேண்டாம். தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கள், அப்போ தான் நீங்கள் இதை விட முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கம்பிகளோட மொத்தத்தை பாருங்கள் எப்படியாண்டு. இப்படி இருக்காண்டு இப்படி இருக்காண்டு பாருங்க இந்த இடம். இப்படி வாங்க ரெண்டு பாருங்க இந்த வாங்க. இப்போ விளங்கும் உங்களுக்கு இந்த வங்கரோட வடிவத்தை பார்க்க நீங்கள் யோசிப்பீங்க. பாருங்க இப்படி இடம் உண்டு. நடக்க பயமாக இருக்குது, விழுந்தா அது சரி. இது வந்து எந்த காரணம் கொண்டும் இது வந்து இராணுவத்தால் பாவிக்கப்பட்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இல்லை. ஏனெண்டா இராணுவம்ண்டா இதை பாதுகாத்திருக்கும் தங்கடண்டா. இது வந்து விடுதலை புலிகள் பாவித்த ஒரு வங்கரண்ட வழியாக தான் இன்றைக்கு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வடிவம் வந்து ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இதை அமைச்சிருக்கணும். அதாவது வந்து சில
முக்கியமான ஆயுதங்களை வச்சு தாக்கக்கூடிய அளவில் தான் இந்த வங்கரண்ட வடிவமைப்பு இருக்குது. ஆனால் இந்த மண்ணை வெட்டி எடுத்துருக்குறாங்க. இது வெட்டி எடுத்துருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அந்த இதில் இருக்கிற மண் அவ்வளோத்தையும் வலிச்சு எடுத்துருக்கணும். நான் நினைக்கிறேன் இப்படியே தூக்கிட்டு போகிற பிளான் எல்லாம் செய்யணும் வழியில். ஆனால் எல்லாத்துக்கும் வளர்ச்சி மழை பெய்து கொண்டிருக்கிறதால எங்களுக்கு எல்லாத்தையுமே கதைச்சி போட இல்லாமல் கிடக்கு வளர்ச்சி இருந்தாலும் சிலதை உங்களுக்கு நான் காட்டி போடத்தான் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வடிவம். ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி ஒரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு வடிவமைப்பில் வங்கர். பாருங்கள் எந்த அளவில் இந்த வங்கரை வடிவமைச்சிருக்கணும்ண்டு. சரி, இப்போ நான் இதுக்காக போய்க்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நடக்க பயமாக இருக்குது. ஏன்டா சரைக்கிறா சரி அந்த ஏண்டா இதில் இருக்கிற கம்பிகள் பெரிய பெரிய கம்பிகள் விழுந்தா அரோவராத. பாதைக்குத்தான் போகிறேன். இந்த பாதைக்கால போகிறோமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சி கான்கிரீட்டெல்லாம் உடைச்சி சரி இப்போ இதுக்காக போவோம். இதுக்கால போய் எல்லாம் இன்னத்துக்காக இப்படி செட்டப்பெல்லாம் இருக்குன்னு தெரியலை. இது வளைச்சி ரெண்டு அங்கே வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி ஓட்டைகள் இங்கேயும் அது இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதுக்கால போகலாம், இங்கால பக்கம் போகலாம். இப்படித்தான் இந்த வடிவமைப்பு இருக்குது. உறவுகளே, எங்களை பாருங்கள், எல்லாம் நனைஞ்சு ஓட்டுஞ்சு எல்லாம் ஈரம். ஹெல்மெட் கழட்டையிலாண்டா மழை பெய்து கொண்டே இருக்குது. அதில் நான் ஹெல்மெட் கழட்டலை. நீங்கள் பாருங்கள், இந்த நாங்கள் நிற்கிற இடம் உண்மையில் ஒரு கஷ்டமான இடம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பார்க்க. இந்த வங்கரண்ட வடிவமைத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. இப்போ வெளிநாட்டுக்காரர் அல்லது சிங்கள மக்கள் அவையிலெல்லாம் இந்த இடங்களை பார்வையிடுறேன்னு சொல்லியும் அப்படியான ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருக்குது. ஏனெண்டா உண்மையில் எத்தனையோ வங்கர்களை நாங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம், காணொலிகளாக பதிவு செய்து. ஆனால் இப்படி ஒரு வடிவமைப்பில் நாங்கள் போடலை. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்படி ஒரு அழகான வடிவமைப்பில் நாங்கள் இந்த வங்கர்களை நாங்கள் போடலை. எப்படி இருந்தாலும் இது எங்களோட அடையாளம். அது நிச்சயமாக இதை பாதுகாக்க வேண்டியது எல்லார கடமையும். சரி, தொடர்ந்து பாருங்கள் எங்களோட காணொலியோட. பாருங்கள், இந்த இடமெல்லாம் அப்படி இருக்காண்டு உடைச்சிருக்கிறாங்க. ட்ரை பண்ணிக்காங்க உடைக்கிறதுக்கு. நாங்கள் இந்த சைட்டால் போவோம். ஐயோ, விழுந்தாலும் இந்த பூனாரி கண்மணியில் இருக்கிறேன் நான். தொங்கல்ல நான் மட்டை வெட்ட வந்தேன். நான் இது இங்கே சுடலை இருக்குது. பின்ன நான் மட்டை வெட்ட வந்த இடத்துல இங்கே கட்டுறதை கண்ட இடத்துல முதல்வருக்கு பார்க்க முஸ்லீம்காரன் கம்பி உடைக்கப்பறம் மறுத்துனாங்க. அப்போ எல்லாம் டூர்காரர் சில பேர் பல பேரும் வேறு இடமில் வந்து பார்த்துட்டு போகிறது. அது நாங்கள் மற்றது வேறு இதெல்லாம் சொல்லிடலாம். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். இதில் என்ன நானும் ஜோதிச்சேன்னா ஏன்டா இதில் கிடங்கா இருக்குது, என்ன காரணமாக இருக்கும் இது ஏதோ ஒரு காரணத்தால். ஆனால் பிறகு தான் நாங்கள் அறிஞ்சோம் என்னென்னா இந்த இராணுவம் இதில் ஏதாவது இருக்கலாம் என்ற நோக்கத்தோடு இதை வெட்டி இருக்கணும் நினைக்கிறேன். அடுத்தது இதில் ரவைகள் பட்டதுக்கான அடையாளங்கள் இருக்குது. ஆனால் அது சின்ன சின்ன ஒரு உடைப்பு தான் இருக்கே தவிர பெரிய அளவில் உடைப்பு இல்லை. பீஸுகள் பட்டதா இல்லை ரவைகள் பட்டதான்றது எங்களுக்கு தெரியலை. ஆனால் உண்மையில் இந்த இடத்தை பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிக்கு நாங்கள் மிக்க நன்றி சொல்கிறோம். இந்த இராணுவ அதிகாரி இருந்தால் அவருக்கு நாங்கள் நான் சல்யூட் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன்டா இந்த கட்டிடத்தை எங்களோட சொத்தை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறார். எல்லா இடத்துலையுமே உடைச்சி தூளாக்கியிருக்கணும். எங்களோட பங்கர்கள், எங்களோட
உறவுகள் பயன்படுத்தின வங்கரில் உடைச்சி தூளாக்கியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இருந்த இராணுவ அதிகாரி இந்த வங்கரை உடைக்காமல் விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் உடைச்சது யாருன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இதை உடைச்சது முஸ்லீம் சகோதரர்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த மக்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த சொத்தை வந்து யாருமே உடைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அப்படி அவர்கள் வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினால் அடித்து கலைங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லது நீங்கள் போலீஸில் வந்து அவங்கள வந்து பிடிச்சி கொடுங்க. இந்த சொத்துக்களெல்லாம் வந்து உடைக்க விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொளியாக தெரியும். ஏனெண்டா இந்த இடமெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, இப்படி எங்களோட பிள்ளைகள் இருந்தார்களா, இப்படி வாழ்ந்தார்களான்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையில் பெருமதி தான். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க எப்படி உடைச்சிருக்கிறாங்கன்ட்டு. பார்க்க கவலையாக கிடக்குது. இப்படியெல்லாம் உடைச்சி தூளாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த பாரதி என்ன பார்த்தீங்கன்னா இதுக்களால் தவண்டு வந்து தான் சாதனை செய்யப்பட்டு வர்றார். வயது ஒன்று இடத்துல கடவுளே வங்கரை வந்து மண் புதஞ்சா என்ன நிலைமை மண்டே இருக்காதுராப்பா. பளிச்சன்னு அடிக்குது சூரிய வெளிச்சத்துக்கு. வரமாட்டீங்க தவண்டு வாங்க மற்ற பக்கத்தால் அநியாய உயிர். இது கலைஞண்டு வீடு தெரியல. சரி ட்ரை பண்ணுவோமா? ஏன் தேவையில்லாமல் உடும்பு வந்த மாதிரி வாரீங்க. அம்மா கீழே போய் என்ன இட கண்டு பார்த்துட்டு இப்போ ஏறி வருது. இந்த காலத்தில் மழை நேரங்களில் இதெல்லாம் தேவை உங்களுக்கு. அந்த வங்கருக்க நல்லா இருக்க வங்கருக்க ரங்கங்கொண்டா புதுக்குடியிருப்பு ரங்கையில் இன்றைக்கு வந்து இதுக்குள்ள கம்பிக்க தவண்டு ஓடுறீங்க. கம்பி விழா விட உங்களை விட கம்பி முக்கியம். கம்பியை நடிச்சு போடாங்க வயது ஒன்று இது தானே. சரி வீட்டில் போய் சந்தோஷமா நீ படுங்கோ. என்னையா அங்கே வலிக்கிட்டீங்களா? நாப்பழம் சாப்பிடலையா? நாள்பழம் இல்லையா? மழை வரப்போது மோட்டர் ஸ்டார்ட் இல்லைங்க. வரும் அது வரும்.